மக்களே, பிக் பாஸ் அடுத்த வாரம் ஒரு டாஸ்க்கு சொன்னாங்க. அதை கேட்டவொடனே என் தலை இப்படி குஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஆயிட்டேன். அடுத்த வாரம் ஒரு டாஸ்க்கை கேட்டு இன்னொரு பக்கம் சாண்ட்ரா குறும்படத்தில் 2 பயங்கரமான சாங்கை போட்டு நிறைய பேர் இரிட்டேட் பண்ணி விட்டுருக்காங்க போல இருக்கு. அந்த சாங் என்னன்றதையும் பார்க்கலாம். விக்ரமுக்கு விஜிஎஸ் ஏதோ ஃபேவர் பண்ணியிருக்காராம். அந்த ஃபேவரமும் என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். நீங்க போடுற ஒவ்வொரு லைக் மூலமா எனக்கு பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் காட்டும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. சின்ன உதவியை பண்ணி விட்டீர்கள் என்றால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். சரி, போன வாரம் என்ன டாஸ்க் நடந்தது? ஹோட்டல் டாஸ்க் தானே. சரி, ஹோட்டல் டாஸ்க்கு இந்த வாரம் ஏதாவது பிசிக்கல் டாஸ்க் வைப்பாங்க. போன வாட்டியே ஒரு ஃபயரா போயிருக்கு. போன வாரம் வைல்ட் கார்டால ஒரு ஃபயரா போயிருக்கு. இப்போ அந்த ஃபயர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபயரை நாங்கள் தண்ணி ஊற்றி அழிக்கிறோம், காலி பண்ணுறோன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. மக்களே, ஸ்கூல் டாஸ்க்கா? ஸ்கூல் டாஸ்க்குன்னு தகவல் வருது. எனக்கு இது சோசியல் மீடியாலாம் இப்படி தான் வந்துட்டு இருக்கு. நம்ம கேட்ட வரைக்கும் ஸ்கூல் டாஸ்க் தான் சொல்லியிருக்காங்க. எதுக்கும் நான் ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆனால் அந்த ஸ்கூல் டாஸ்க்கு கேட்டவொடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்டா அந்த ஸ்கூல் டாஸ்கில் பல கண்ட்ராவி நடக்குமேடா, எல்லா சீசன்லேயும் இந்த கண்ட்ராவி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய இதுவாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டோட்டலாக இப்போ நம்மளை முடிச்சு விட்டீங்க அப்படிதானே, பிக் பாஸ் டீம் நல்லா பண்ணுறீங்கடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஸ்கூல் டாஸ்கில் ஒரு பக்கம் டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸுன்ற மாதிரி இருக்கும். அதில் வெரைட்டி அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, 10th +2 ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி பல பிரிவினைகள் பிக் பாஸில் வந்திருக்குது. இதில் குறிப்பாக நிறைய பேர் பண்ணுவாங்களே லவ் கண்டென்ட். ஸ்கூல் டாஸ்க்னாவே லவ் கண்டென்ட். போன சீசன்லாம் லவ் வச்சு தான் ஓட்டினாங்க. அப்போ இந்த சீசனில் யோசிச்சு பாருங்க, திவாகர் ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டு லவ் பண்ணலாமா வேணாமான்ட்டு யார் பக்கம் போகிறாருன்னு தெரியல. திவ்யாவை மட்டும் ஸ்டூடெண்ட்டாக போட்டுறாதீங்க. ஆல்ரெடி திவ்யாவை தான் இப்போ ஏதாவது அந்த மாதிரி பேசணும், இது பண்ணணுன்ற மாதிரி திவ்யா மேலே இன்ட்ரெஸ்ட் திவாகர் இருக்குது. அவ்வளோதான். இந்த திவ்யா மட்டும் ஸ்கூல் போனால் போட்டாங்கன்னு வச்சுங்க, திவாகருக்கு ஒரே குதூகலமாயிரும். திவ்யா பக்கம் போக ஆரம்பிச்சிருவாரு. யார் கையில் போயிட்டு என்னென்ன அலப்பறைகள் பண்ண போறாருன்றதே என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. இதை வேற ஒரு 3 நாள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கே. நம்மளோட மனநிலையை பார்த்து நம்மளே பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டாஸ்காக இருக்க போது. நீங்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க மக்களே? இந்த ஸ்கூல் டாஸ்க் உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். வேறு ஏதாவது டாஸ்க் கொடுத்துருந்தா கூட நான்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன். ஒரு கன்வேயர் பெல்ட் டாஸ்க்கு, இல்லை ஃபேக்ட்ரி டாஸ்க்கு, அந்த மாதிரி கொடுத்து ஒரு வேறு மாதிரி ஒரு சம்பவமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தா கடைசியில் இப்படி சொல்லிட்டாங்க. அதுதான் எனக்கு காண்டாயிடுச்சு, கடுப்பாயிடுச்சு. உங்கள் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்து பிராங்க்ல சீக்ரெட் டாஸ்க். அந்த சீக்ரெட் டாஸ்க்கை ரிவீல் பண்ணும்போது விக்ரம் ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருக்கார் அப்படின்ற தகவல் தான். ஏன்னா விக்ரம் பொறுத்தவரையும் மேனேஜராக இருந்து மேனேஜரோட பதவியெல்லாம் பறிக்கப்பட்டு போனார்ல, அதில் அப்பயே அழுதுட்டாரு. இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது விஜேஎஸ் அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்ன ஃபேவர்? ஹோஸ்ட் என்ன ஃபேவர் பண்ணுறது நான் கேட்குறேன். ஹோஸ்ட் என்ன ஃபேவர் பண்ணுறது? ஹோஸ்ட் எல்லாருக்கும் நடுநிலையாக இருக்கணும். நேற்று நீங்கள் தானே சொன்னீங்க, அவரே சொன்னார், ஒருத்தர் பாராட்டினாலும் பாராட்டணும், இதுனா இது சொல்லணும்னு. யாருக்கிட்டே பயஸ்டாக இருக்கணான்ற மாதிரி நேற்று சொன்னார். நீங்கள் பல பேர்கிட்ட பயஸ்டாக தான் சார் இருக்கீங்க, மற்றவங்களை பேச விட மாட்டேங்கிறீங்க, குறிப்பிட்ட நபர்களை மட்டும் பேஸ் பண்ணி வாரம் டார்கெட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கமருதீன், இந்த மாதிரி டார்கெட்லாம் வாரம் பண்ணிருக்கீங்க. அது ஏதாவது பயஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, ஆனால் நீங்களே கான்ட்ரடிக்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் இப்போ உங்களின் செல்ல பிள்ளையாக திகழும் விக்ரமை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. சபரி சுகர் கோட் பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அப்போ விக்ரம் என்ன சார்? அவரும் சுகர் கோட் தான் பண்ணுறாரு. எதையும் ஓப்பனாக பேச தெரியலையே. போன வாரம் ஒரு கேள்விக்கு பதில் தெரியாத ஒரு ஆள் ஏன் விக்ரமை இப்படி காப்பாத்துறீங்க? அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்றது எனக்கு கேள்வி வருது. ஸோ அப்போ விக்ரம் எதுக்கு பூட்டி மறைக்கணும்? அவரும் சுகர் கோட் பண்ணுறாருன்னு ஓப்பனாக சொல்லுங்க. நேற்று கனிக்கு சொன்னீங்க, சபரிக்கு சொன்னீங்க, விக்ரம்ண்ணே. அப்போ விக்ரம் மட்டும் ஒரு ஃபேவர் பண்ணுறீங்களா சார் நீங்கள்? இப்போ அதுக்கு பதில் சொல்லுங்க. ஸோ அவர் ஃபேவர் தான் பண்ணுறாரு, மாற்றுக்கிறதே இல்லை. பாருங்க, நீங்கள் எபிசோட் பார்த்தோன்னா ஒரு ஹோஸ்ட்ன்றவர் எல்லாரும் நடுநிலைமை, அது என்ன உங்களுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. அது என்ன ஃபேவர் பண்ணியிருக்காருன்றது எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை கட் பண்ணி தூக்கிடுவாங்க. ஃபேவர்ன்ற வார்த்தையே வராது பாருங்க, கட் பண்ணுறாங்க. அடுத்து குறும்படத்தில் போட்ட பாட்டு சொல்லட்டுமா? தனி ஒருவன்ல ஒரு பாட்டு வரும். அரவிந்த் சாமிக்கு ஒரு பாட்டு வரும்ல, எல்லாரும் ஒரு மாதிரி அரவிந்த் சாமி மாதிரி தனியாக பின்னாடி ஒரு கூட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு போல. அதை பேஸ் பண்ணி தனி ஒருவர்லேருந்து ஒரு பாட்டு வரும்போது ஒட்டுமொத்த வீடோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. தனி ஒருவன் அப்படின்னும் போது வேற மாதிரி இருந்திருக்கும் போல. அந்த பிஜிஎம்க்கும் அந்த சீனுக்கும் கூஸ் பம்ப்ஸ் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கதற உர்றோம் கதற உர்றோம். ஸோ அந்த பாட்டை போட்டுட்டு ஒவ்வொருத்தரோட ஃபேஷியல் ரியாக்ஷனை வைக்கணும்.
வச்ச உடனே வேற மாதிரி ஒரு சம்பவமா இருக்கும், தரமா இருக்கும் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். அப்ப பல பேரோட ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த குறும்படத்துக்கு அப்புறம் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா ஒவ்வொரு ஃபேஸ்ல, அதை நான் பார்க்க ரெடியா இருக்க மக்களே. அப்ப என்னென்ன நடக்குதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ப்ரோமோலே வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில ப்ரோமோலையும் போடல, எதுலையும் போடல. பட் எபிசோட்ல அது இருக்கு. அதுலயும் எபிசோட்ல கட் பண்ணி தூக்கிட்டான்னு வச்சுங்க, நான்லாம் காண்டாயிருவோம் பாத்துங்க, அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ குறும்படம் அதையாவது போட்டு ஹைலைட் பண்ணிருக்கலாம், ரொம்ப ஒஸ்ட் பண்ணிட்டாங்க. எடிட்டரும் சொதப்புறாரு, வீக்கெண்ட் எபிசோட் எடிட்டரும் சொதப்புறாரு, டோட்டலி வேஸ்ட் பண்றாங்க. நல்ல கண்டென்ட் விஜேஸே நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் அதை கட் பண்ணி தூக்குறதுல நீங்க ஏன் எவ்வளவு குறியா இருக்கீங்கன்ற மாதிரி தான் கேள்வி இருக்கு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை கைஸ்.